கேள்வி நேரத்தை தொடரலாம். இடஒதுக்கீடு மற்றும் மதச்சார்பின்மை உள்ளிட்ட கருத்துக்கள் குறித்து அந்த தளங்களில் RSS தெரிவித்திருக்கக்கூடிய கருத்திற்கு வலுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்பு, அதற்கான ஆதரவு, இந்த இரண்டு தளங்களில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இடஒதுக்கீடு குறித்து திரு ராகவன் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது. வர நிச்சயமாக, ஏன்னா அவர் பதில் சொன்னாதான் நீங்கள் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியுங்கிறதுனால அவர்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட வரேன். இடஒதுக்கீடு முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவிக்கிறார். அப்படி ஒரு திட்டமே மத்திய அரசிடம் இல்லை என்று மத்திய அமைச்சர் தெளிவாக மறுக்கிறார். இந்த செகுலரிசம் இதுவரைக்கும் நம்ம பேசின விஷயங்களுக்கெல்லாம் எந்த மறுப்பும் சொல்லாத நிலையில் இடஒதுக்கீடு குறித்த பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ தகவலாகத்தான் அதை நம்ம எடுத்துக்க முடியுது. ஏன் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறக்கூடிய தேர்தல் உள்ளிட்ட காரணிகள் தான் காரணமா? செகுலரிசம் பற்றி இந்த டிஸ்கஷன் ஒன்றுமே சொல்லலை. முதலோட இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, பிஜேபி பதில் சொல்லலைன்ட்டு. எங்களுடைய தலைவர் அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறார். அந்த 26th ஜனவரியில் வந்தது பார்த்தீங்களா, பிரச்சனை வரும்பொழுது அதுக்கு அமித்ஷா பதில் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் எண்ணம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் அப்பவே சொல்லியிருக்காரு. அதனால நான் கேட்கறது இப்போ இந்த RSS தலைவர் ஒவ்வொரு நாளைக்கு நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு எங்களை பதில் சொல்லணும். இந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே வந்திருக்கு, அதுக்கு அமித்ஷா அவர்களே பதில் சொல்லியிருக்காரு. இடஒதுக்கீடு குறித்தும் ஏற்கனவே பலமுறை RSS கருத்து தெரிவித்திருக்கிறது. இப்போ உடனடியாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறோம். நீங்க இல்லைங்கிறதுனால நான் பண்ணியிருக்கிறோம் சொல்ல வரேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது RSS மாத்திரம் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் பல நேரத்தில் சொல்லியிருக்குது. கிரீமி லேயரை பற்றி டிஸ்கஷன் வந்திருக்கு. இடஒதுக்கீடு பற்றி டிஸ்கஷன் வரும்போது உண்மையிலேயே போக வேண்டியவர்களுக்கு செல்கிறதா? இத்தனை ஆண்டு காலம் இடஒதுக்கீடு இருக்குது, அந்த சமுதாயம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் மேலே வந்திருக்கிறதா? வரலைன்னா என்ன பிரச்சனை? அந்த சில பேர் அந்த கிரீமி லேயருக்கு மேலே வந்த சில பேர் அந்த இதெல்லாம் மாத்திரம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு போல. இதை பற்றிலாம் எத்தனையோ டிஸ்கஷன் வந்திருக்கு. இன்னைக்கு RSS சொன்னதுங்கிறீங்க, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, பல தளங்களில் பல அரசியல் கட்சிகள் இதை பற்றி டிஸ்கஷன் வரணும்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது ஒரு நியூ திங் ஒன்றும் கிடையாது. நமக்கு அந்த மாதிரி சிந்தனை இல்லை. அரசாங்கம் இந்த இடஒதுக்கீடுகளை மாற்றம் கொண்டு வர போகலன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. பட் இந்த டிஸ்கஷன் RSS ஆரம்பித்த டிஸ்கஷன் கிடையாது, பல நேரங்களில் வந்த டிஸ்கஷன் தான். இல்லை, அது அப்போ உச்சநீதிமன்றம் உள்ளிட்டவர்கள் சொன்ன பிறகும் கூட அதை பரிசீலிப்பதற்கு என்ன தயக்கம் மத்திய அரசுக்கு? ஏன் அடிப்படை அந்த இடஒதுக்கீடு முறையை மாற்றும் திட்டமே இல்லை, என்னமே இல்லைன்னு ஏன் மத்திய அரசு சொல்லணும்? இல்லைங்க, இல்லை, இந்த முறை தவறுங்கிறத நீங்க கூட கிரீமி லேயர் கொண்டு வரப்படணுங்கிறீங்க. நாங்க சொல்லியிருக்கோம் கிரீமி லேயர் கொண்டு வரணும். இன்ஃபேக்ட் இவங்க கூட அதை பேசலாமேங்கிற மத்திய அமைச்சர் அந்த கருத்து சொல்லிருக்கலாமே. இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க RSS தலைவர் பேசினது இடஒதுக்கீடு ஒழிச்சு கட்டணும் அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம், அவங்க சமுதாயத்தை ஒவ்வொரு எந்தெந்த சமுதாயம் அனுபவிக்குதோ அந்த சமுதாயத்தினோட பெரியவங்கெல்லாம் வச்சு ஒரு கமிட்டி நிஜமாவே உண்மையாகவே அது போய் சேர்ந்திருக்கிறதா, இல்லைன்னா காரணம் என்ன, அப்படி போய் சேரணும்னா என்ன செய்யணும், அதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணணும், குழு ஆராய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 67 ஆண்டுகளில் இதை பற்றி உண்மையான சீரியஸான திங்கிங் இருந்தா ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே போக வேண்டிய இன்னைக்கும் கூட கீழே இருக்கிறாங்க. ஏன் கீழே இருக்கிறாங்க? ஏன் சில பேர் மாத்திரம் மேல இருக்கிறாங்க? அனுபவித்துக் கொண்டவர்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. பார்க்கணும், அதை பத்தி விவாதிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. தவறில்லை. அது நான் திருப்பி அதான் கேட்கிறேன். நீங்க இடஒதுக்கீட்டினால் பலன் அடைந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த, அதாவது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மீண்டும் மீண்டும் அந்த பலனை அனுபவிப்பதற்கு பதில் அதே சமூகத்தில் பலனை அனுபவிக்காத இன்னொருவருக்கு அதை கொடுக்கக்கூடிய முறையெல்லாம் செய்யலாங்கிற கருத்தெல்லாம் முன்வைக்கப்படுகிறது. என்னுடைய கேள்வி என்பது, இதை ஏன் மத்திய அரசு சொல்ல தயங்குகிறது? பீகார் தேர்தல் காரணமான ஏற்கனவே சொல்லிட்டேன். கிரீமி லேயர் பாயிண்ட்ல மத்திய பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கை நல்லா தெரியும். எஸ், கிரீமி லேயர் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். இல்லங்க, நீங்க பிஜேபியோட எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எங்களுடைய பழைய டிஸ்கஷன்ஸ்லாம் எடுத்து பாருங்க, we are for it. ஆனால் விவாதிக்கலாம் என்பது சொல்லு வேற, அரசியல் அந்த சட்டத்தையே மாத்தணுங்கிறது வேற. இப்ப சட்டத்தை மாத்தணுமா வேணாமாங்கிறதெல்லாம் டிஸ்கஷன் இல்ல, இதை பற்றி விவாதிக்கலாமா வேணாமாங்கிறது டிஸ்கஷன். சட்டத்தை மாற்ற பத்தி வரும்போது அது மாதிரி எனக்கு ஐடியா இல்ல. உங்களுக்கு அடிப்படையே எந்த தகவலும் இல்லாம எப்படி சட்டத்தை மாத்தணும்? அவருடைய பதில நான் அப்படியே வாசிக்கிறேன். இடஒதுக்கீடு குறித்த மறு ஆய்வு செய்யும் பேச்சிற்கே இடமில்லை, அது அப்படியே தொடரும். அப்ப மறு ஆய்வு செய்யவே போறதில்லைன்னு மத்திய அரசு உறுதியா இருக்கீங்க. பிரதர், அதாவது அன்பார்ச்சுனேட், அது என்னன்னா துரதிர்ஷ்டவசமான ஒரு உண்மை. எதுக்காக இடஒதுக்கீடு வந்ததோ அந்த சமுதாயம் இன்றைக்கும் கூட கீழே தான் இருக்கு. அது துரதிர்ஷ்டவசமான உண்மை. அந்த சமுதாயம் மேலே வர்ற வரைக்கும் நம்ம அதை கொடுத்து தானே ஆகணும், அவங்களுக்கு மேலே கை தூக்கி தானே ஆகணும். அதில் இருக்கிற பிரச்சனைகளை களையணும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதை ஏன் சொல்ல தயங்குகிறீர்கள் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். இல்ல ஆய்வுக்கு உட்படுத்தவே போறதில்லை அப்படிங்கிறது. பீகார் இதெல்லாம் வந்துங்க, இல்ல இதை கன்சிடர் பண்றோம். நீங்க சொன்ன இந்த பதில் இருக்கு இல்லையா, நாங்க கிரீமி லேயர் பாயிண்ட்ல நாங்களாம் பல ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கோம். நாங்க பல எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீகார்லையும் ஜெயிப்போம். வருத்தப்படுறாரு. என்ன வருத்தப்படுறாரு? இந்த இடஒதுக்கீடு கிடைத்தும் அந்தந்த சாதியில் இருக்கவர்களுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறாரு. ரொம்ப சந்தோஷம். அதாவது ஆடு நடையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்ட ஒரு கதை உண்டு. அந்த கதைக்கு நான் சொல்ல வர்றேன்.
இன்றைக்கு ஓரளவுக்கு எல்லா சமூகத்திலும் ஒரு பகுதிக்கு அந்தந்த சமூகத்தில் ஒரு பகுதி கிடைக்குது. ஆனால் சுதந்திரத்திற்கு முன்பு ஏன் 1920களில் 195 விழுக்காடு வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக அல்லது அரசு உயரதிகாரிகளாக இருந்தவர்கள் யார்? இந்து மக்களிலே 90% இல்லை, உண்மை. அதே மாதிரி கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இல்லை. அதனால தான் நீதி கட்சி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதை உருவாக்கியவர்களும் அன்றைய இந்துக்கள் தான். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு ஆரம்பிச்சாங்க. சுதந்திரத்துக்கு பின்னாலேயும் அதுதான் பிரச்சனை. ஏன்னா அன்னைக்கு ஓரிரு விழுக்காட்டினர் பயன்படுத்தும் போது இந்த இது வரல, எது வரல. ஆகா, எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய அந்தந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அவங்க முழுமையா கிடைக்கலையேங்கிற இந்த நல்ல எண்ணம், சாதியக்கூறுகள் இருந்தன, வலுவாக இருந்தன என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவரே அம்பேத்கர், ரைட்? இங்கே சிங்காரவேலர் உள்ளிட்ட ஏராளமான பேர் இருக்கத்தான் செய்தார்கள். முற்றிலும் இல்லவே இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த நீங்க 1947க்கு பிறகு உள்ள விஷயம். அந்த போராட்டம் அம்பேத்கர் எழுதின பிறகு, இன்னைக்கு எல்லாரும் எழுதின பிறகு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு வருது. இதுக்கு முன்ன 1923 நீதி கட்சி இருக்கும்போது இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு. அந்த இடஒதுக்கீடை தடுத்து நிறுத்தியது யார்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று செண்பகம் துரைராஜன் உள்ளிட்ட ஒரு சிலர், அந்த ஆதிக்கத்தை சார்ந்தவர்கள் இதை ஒழிக்க முற்பட்டார்கள். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்றைக்கு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பண்டித நேருடன் போய் எடுத்து சொன்னார்கள். முதல் இந்தியாவுடைய சட்ட திருத்தமே இடஒதுக்கீட்டுக்காகத்தான். அப்பொழுது எதிர்ப்பு வந்தபொழுது சொன்னார், இந்தியாவுடைய சட்டம் வளையும் தன்மை உள்ளது, ஆக நான் அவர்களுக்கு பின்னால் பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைய முறை, இந்த இடஒதுக்கீட்டு முறை என்பது அவர் சொல்றாரு, அம்பேத்கரை குறிப்பிட்டதுதான். இது முழுவதும் நீடிக்கணும்னு அம்பேத்கரும் விரும்பல. ஏதோ ஒரு இடத்துல இது பிரேக் ஆகணும், அதற்குள் அந்த சமூகம் வளர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இன்னமும் அந்த சமூகம் அவ்வாறே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை. 600 காலத்திற்கு மேலாக இந்த தேசத்தை ஆட்சி செய்த காங்கிரஸோ, தமிழ்நாட்டை 600 காலத்திற்கு நிகராக ஆட்சி செய்த திராவிட கட்சிகளோ சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னு சொன்னா, அந்த முறையை மறு ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவதில் என்ன பிழை? நான் என்ன சொல்றேன், மறு ஆய்வா இல்லையா என்பது அடுத்த விஷயம். இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணமா. அந்த 69ல பல்வேறு சமூகங்கள் பயன் பெறுகிறதா இல்லையா? அந்த சமூகத்தில் சிலர் பயன்பெறவில்லை, அங்க உள்ள சமூகத்தில் ஏழைகள் பயன்பெறவில்லை. அப்புறம் இன்றைக்கு அந்த சமூகங்கள் எல்லாம் 69 விழுக்காடு பயன்படுகிறது. ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த 95 விழுக்காட்டு உயர் பதவிகளை ஒரே ஒரு சமூகம் ஓரிரு விழுக்காடு பெற்றிருந்த உயர் சமூகம் மட்டும் பெற்றது. இன்றைக்கு இந்த 69 விழுக்காடு அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அல்லவா? இதை ஏன் நாம பெருசா எடுத்துக்கூடாது? இந்த அடிப்படை மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடறேன். அடிப்படையில் நீங்க எல்லா மேடையிலும் வைக்கக்கூடிய வாதம் தான் வாக்கு. நீங்க காங்கிரஸ் வைக்கக்கூடிய வாதம் தான் இது. ஏங்க, வாக்குகள் பெரும்பான்மை இந்துக்கள் தான். நாங்கள் பெரும்பான்மை இந்துக்களை திருப்திப்படுத்தி வாக்குகளை பெறணும்னு நினைப்போமா, சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்தி வாக்குகளை பெறணும்னு நினைப்போமா? நீங்கள் வைப்பீங்க வாதங்களை. அதே வாதத்தை நான் திருப்பி கேட்குறேன். பாஜக இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்று நினைக்குமா? வாக்குகளின் அடிப்படையில் வைத்துக்கொண்டால் கூட மிக குறைவான விழுக்காட்டில் இருக்கக்கூடிய உயர் சாதியினரை திருப்திப்படுத்தணும்னு நினைப்பாங்களா? லாஜிக். நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஒரே மதம், இந்து மதம் சொல்றாங்க. 60 விழுக்காடு உணவு நான் வெஜிடேரியன் சாப்பிடுவது இந்து மக்களுடைய பெரும்பாலானவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 95 விழுக்காடு சமஸ்கிருதமே தெரியாது. அதே மாதிரி 60 விழுக்காடு மக்கள் இந்தி பேசாத மக்கள். இப்ப இந்தி என்பதையோ, மொழியையோ, உணவு பழக்கத்தையோ, கலாச்சாரத்தையோ இந்து என்ற ஒரு மதத்தினுடைய போர்வையில் ஒரு சிறு விழுக்காட்டு இருக்கக்கூடியவர்கள் இதை அழுத்தம் கொடுப்பதுதான் மதம் என்ற போர்வையில, இந்துத்துவா என்ற போர்வையில இதை செய்யும் போது இதுவரை தாங்களே முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது.